காரைக்காலில் காவல்துறை சார்பில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறை சார்பில் ரவுடிகளின் நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக ஆபரேஷன் திரிசூலம் என்கின்ற திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் முக்கிய குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகள் வீடுகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். காரைக்குடி மாநகராட்சி நவீன மீன் விற்பனை நிலையத்தில் உள்ள கடையில் 3 ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இலவசமாக பக்கெட் வாளி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி நவீன மீன் விற்பனை நிலையத்தில் உள்ள கடையில் 3 ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1 கிலோ மீன், நண்டு, இறால் ஆகியவற்றை வாங்கினால் பக்கெட் வாளி இலவசமாக வழங்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் ஆர்வமுடன் இங்கு குவிந்து போட்டி போட்டு வாங்கி சென்றனர். சங்ககிரி அருகே மர்ம விலங்கு கடித்து விவசாயி நாடுகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த மொத்தையனூர் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சத்யா ஆடுகள் வளர்த்து வரும் நிலையில் இவருடைய ஆடுகளை மர்ம விலங்கு கடித்து பரிதாபமாக உயிரிழந்தது. இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் மாநில அளவிலான குதிரை சவாரி போட்டிகள் நடைபெற்றது. நாமக்கல் அடுத்துள்ள ஸ்பைரோ பள்ளியில் 7வது மாநில அளவிலான குதிரை சவாரி போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு குதிரை பந்தய கூட்டமைப்பு தலைவர் பார்த்திபன் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகளை நிறுத்த வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை புறம் நகர் பகுதிகளில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் செட்டிப்பாளையம், மதுக்கரை, கேஜி சாவடி பகுதிகளில் மாணவர்கள் தனியாக தங்கியுள்ள வீடுகள், அறைகள் மற்றும் விடுதிகளில் ஆகிய இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அருகே 21வது மாநில அளவிலான சப் ஜூனியர் ஊஷி விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 21வது மாநில அளவிலான சப் ஜூனியர் ஊஷி விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில ஊஷி துணை தலைவரும் பள்ளியின் தாளாளருமான ஜின்ராஜ் உள்ளிட்டோர் தலைமை தாங்கி இப்போட்டியினை துவக்கி வைத்தனர். இப்போட்டியில் விழுப்புரம், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கல்வராயன் மலை கெடார் கிராம மக்களின் அவல நிலையை அறிந்து மருத்துவமனைக்கு செல்ல இலவச ஆம்புலன்ஸ் வழங்கி KPY பாலா உதவியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வெள்ளிமலை அருகே உள்ள கெடார் கிராமத்தில் அவசர மருத்துவ தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை என கடந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த விஜய் டிவி பிரபலமான KPY பாலா அங்கு நேரில் சென்று கிராம மக்களை சந்தித்து அவர்களுக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் வழங்கி உதவியுள்ளார். பெரம்பலூர் அருகே அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி விசிகாவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வெங்கலம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலையை சுற்றி கூண்டு அமைக்கப்பட்டிருந்த போதிலும் அம்பேத்கர் சிலையின் விரல் சேதமடைந்ததை கண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்களை கண்டறிந்து அவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிருஷ்ணாபுரம் அம்பாவூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரில் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வைத்தீஸ்வரன் நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி தஞ்சாவூர் மாவட்ட சிலம்ப கழக பயிற்சியாளர் தினேஷ் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே களஞ்சேரியில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ ருக்குமணி கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே களஞ்சேரி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கல்யாண கிருஷ்ணருக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் கடுமையாக சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், ஆனால் மக்களுக்கான வசதியை உயர்த்தாமல் மாறாக ரத்து செய்யப்பட்டு வருகிறது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சொத்து வரி உயர்வை முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், 2021ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஏறத்தாழ 25% முதல் 100% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை வியாபாரம் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் அருகிலேயே உள்ள மதுபாரில் அரசு அனுமதித்த நேரத்தை விட 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் காவல்துறை துணை ஆணையரகம் அருகிலேயே இந்த சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தாராபுரம் அருகே வெறிநாய் ஒன்று கடித்து 11 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாராபுரம் சாலை, ஐஸ்வர்யா நகர், விக்னேஸ்வரா நகர் பகுதிகளில் வெறிநாய் ஒன்று அந்த சாலையில் சென்றவர்களை கடித்ததில் 11 பேர் காயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தகவல் அறிந்த மாநகராட்சி கவுன்சிலர் கவிதா தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் இணைந்து 11 பேரை கடித்த வெறிநாயை பிடித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.